வெல்கம் டு அவர் சேனல் வீடு பேசுது. குட் மார்னிங். டுடே நம்ம ஒரு டொமேட்டோ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் யுவர் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இந்த மாதிரி அது கடாய்க்குள்ளே வந்து போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு 2 வரமிளகாவை போட்டுருங்க. காரத்துக்கு ஏற்றாற் போல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில், பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பல்லாரி எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம வந்து தக்காளியை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி வந்து குக்காக இருக்கான்னு பாருங்கள். தக்காளியில் ஸ்கின்னு வந்து ஹீல் ஆகணும். ஓகே, ஏன்னா நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்கின்னு ஹீல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கின்னு வந்து நல்லாவே வருது. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆறணுன்னே ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி ப்ளஸ் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்துட்டு அரைச்சிருங்க. ஓகே, அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.